தொண்டாமுத்தூர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக அனைவராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபராகத்தான் எஸ்பி வேலுமணி இருக்கிறார். ஏன்னா அவர் எப்பவுமே தன்னுடைய தொகுதிக்காக மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் மொத்தமுமே அதிமுக பொறுப்பெடுத்து கொங்குல ஒரு மிகப்பெரிய அரசியல் செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர் எஸ்பி வேலுமணி. திமுகவில் என்ஆர் கார்த்திகேயன் களம் காண்கிறார். நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் ரஜபுனிஷா அண்ட் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கேபிஆர் சதீஷ் ராஜு போட்டியிடுறாங்க. எஸ்பி வேலுமணிக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, நம்ம திருப்பூர்லையுமே நம்ம இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த வீட்டு விசேஷமா இருந்தாலும் சரி, என்ன நிகழ்வா இருந்தாலும் சரி, அவர் அப்ப சென்னையில இருந்திருந்தாலும் கூட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நேரத்துல போய் நேரம் ஒதுக்கி அவங்களை போய் பார்க்கறதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒவ்வொரு நபர்களையுமே அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய நபர்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த அளவுக்கு இங்க ஒரு கணிசமான ஒரு அறியப்படக்கூடிய நபராக தான் எஸ்பி வேலுமணி இருக்கிறாரு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இங்க கேபிஆர் சதீஷ் ராஜு அப்படிங்கிறவர் போட்டிடுறாரு. அவருமே இங்க களப்பணி அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. ஸோ ஏற்கனவே அந்த விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு வரவேற்பு, அதுக்கு கூட அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்த்து அங்க ஒரு 27-28% வாக்குகளை தாவேக்காவுக்கு கொண்டு வருது. இருந்தாலும் அதிமுகவை பொறுத்த வரையில எஸ்பி வேலுமணிக்கு இந்த தொகுதி ஒரு கம்ஃபர்டபுளான லீட்ல தான் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி தக்க வைக்கிறதுக்கான சூழல் தான் இருக்குது.